அதாவது ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி கோவிட்-19 பத்தி சரி இப்போ வந்து நான் கொஸ்டின் கேட்கலாம் ஒரு கொஸ்டினா இந்த ஒரு கொஸ்டின் நான் அப்பா உங்களுக்கு தப்பா சொன்னேன் இப்போ நீங்க வந்து கோவிட்-19 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கோவிட்-19னா அதான் சைனால இருந்து வந்து நிறைய பேர் சொல்றாங்க அது வந்து அவங்களே செஞ்சு விட்டுருக்காங்களா இல்ல வந்து அதே ஃபார்ம் சான்ஸ் தெரியல நான் கரெக்டா ஆனா சைனால தான் மேல தப்பு இருக்குன்னு நான் கன்ஃபார்மா சொல்றேன் ஏன்னா அதுதான் அந்த இடத்துல தான் வந்துச்சு இந்த இடத்துல அங்க இருந்துதான் எல்லாம் பண்ணி தான் வர வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த கோவிட்-19னால இப்பெல்லாம் நிறைய இது லாக்டவுன் ஆயிருக்கு ரொம்ப மாசம் ஒரு வருஷம் இது கொரோனாலேயே போயிடுச்சு இப்போ வந்து ஸ்கூல் ஆன்லைன்ல என்னன்னா உங்களுக்கு ஜாலியா இருக்கா பாதி ஜாலி இல்லை இப்போ அங்க இங்க ஸ்கூலுக்கு போய் பச்சை மேம் நல்லா சொல்லி தருவாங்க இப்போ ஆன்லைன் கிளாஸ்னா ஒழுங்கா வர மாட்டேங்குது இன்கமிங்ஸ் எல்லாம் நிறைய வரும் நிறைய போன் எல்லாம் சில பேருக்கு அவ்வளோ இருக்காது அது நிறைய பேருக்கு அதனால அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது அவங்க ஸ்கூல் போகணும் மேம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசலாம் இந்த ஷார்ட் பிரேக்ல எதுவும் இருக்கிறதே ஜாலியாக இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது எல்லாம் மேம் வந்து நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க நல்லா ஆன்லைன்னாலும் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்க வந்து ஆனால் அந்த நார்மலாக சொல்லிக் கொடுக்குறது எந்த ஒரு எஃபர்ட் பண்ணி சொல்லிக் கொடுக்குறோம் அவங்களுக்கும் கஷ்டம் இருக்கும் ஏன் சொல்றேன்னா ஆன்லைன் கிளாஸ்ல நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு வரவே மாட்டேங்கிறாங்க ஸ்கூல்னா நெக்ஸ்ட் டே வந்து நம்ம கேட்டுக்கலாம் நீங்க வரவே மாட்டேங்கிறீங்கன்ட்டு ஆனால் நிறைய வாட்டி நிறைய கேட்க இந்த ஷர்ட்டுன்னு தான் மேம் கேட்பாங்க ஆன்லைன்லாம் நான் பார்த்து வரைக்கும் எனக்கு தெரியாதுங்களா பார்த்து வரைக்கும் நீங்க வந்து வெளியே எங்கேயாவது போக முடியுமா நாங்களாம் ஃபர்ஸ்ட்லாம் ஸ்கூல் இருக்கும்போது சாட்டர்டே சண்டேஸ்லாம் எந்த இடத்துல அந்த லீவ் டைமில் சாட்டர்டே சண்டேஸ்லாம் எங்கே போவோம் பீச்சுக்கு போவோம் எல்லாத்துக்கும் போவோம் அதாவது ஏன் லீவ் டைம்லாம் நாங்கள் வந்து வெளியே ரொம்ப தூரத்துக்குலாம் போவோம் கார்லேயே போவோம் 500 கிலோமீட்டர்ஸ் 600 கிலோமீட்டர்ஸ் 1000 கிலோமீட்டர்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் போயிருக்கோம் அந்த மாதிரி இடத்துக்குலாம் கார்லேயே வேணும் ஆனால் என்னதான் சொல்லுங்க நான் ஆன்லைன் கிளாஸ் வேஸ்ட்டுன்னு யாருக்கு கேட்டால் சொல்லுவேன் வேஸ்ட்னு நான் அந்த படிப்பு விஷயத்தில் சொல்ல கல்வி கட்டக்கூடாது அந்த விஷயத்துல தான் சொல்கிறேன் இப்போ இந்த கோவிட்-19னால நிறைய பேர் டேப்ல விளையாடுறதுல தான் இருக்காங்க இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் பப்ஜி நாங்களும் ஃப்ரீ ஃபயர் பேசலாம் ஆனால் அப்படின்னு அவ்வளோ கொஞ்சம் சரி அது கேள்வி இப்போ லாக்டவுன் எப்படி நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க லாக்டவுன் ஃப்ரீ ஃபயர் விளையாடினா வேற நாங்கள் கிரிக்கெட் விளையாடுவோம் நைட்டு அப்படின்னா ஃபுட்பாலு அதெல்லாம் விளையாடுவோம் அதனால நாங்கள் அதெல்லாம் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு வேற எக்ஸட்ரா நான் சொல்கிறேன் வேற என்னன்னா நான் கிரிக்கெட்டு ஃபுட்பால் எல்லாமே விளையாடுவோம் அப்புறம் அந்த கண்ணாமூச்சி விளையாடுவோம் கண்ணாமூச்சிலாம் அப்பா விளையாடுறது இப்போ விளையாடுறதில்ல அப்போனா ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் நம்ம தான் விளையாடுறோம் இப்போ விளையாடுறதில்ல ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் வந்து டேபு ஃபோனு ஏன் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்து நீங்கள் அட்டன் சொல்லுவாங்க ஆனால் அதை வச்சு ஃப்ரீ ஃபயர் விளையாடுவாங்க பப்ஜி விளையாடுவாங்க நிறைய கேம் பார்த்துட்டு விளையாடுவாங்க அது போய் எங்களுக்குலாம் லீவ் டைம் இருக்கும்ல அந்த ஆங்கில எக்ஸாம்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் லீவ் கொடுப்பாங்க ஒரு 2 months கிட்ட அந்த நேரத்தில் மட்டும் தான் நாங்கள் டேப் எடுப்போம் ஆனால் இப்போ அந்த நேரத்தில் தான் டேப் எடுப்போம் ஆனால் இப்போ வந்து ஆன்லைன் இதெல்லாம் இருந்துட்டு அந்த டேப்லெட்ஸையும் போட்டு கொடுத்துட்டாங்க அதனால நாங்கள் வந்து அவ்வளோதான் இப்போ நீங்க வேக்சினேஷன் கண்டுபிடிச்சிட்டாங்களா கண்டுபிடிக்கல வேக்சினேஷன் கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் அது நல்லதா ஒர்க் ஆகும் நல்லதான் சரி இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறோம் இதோட அடுத்த வீடியோவில் சொல்லிக்கிறேன்